ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சீஸி பொட்டேட்டோ நகட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 3 பெரிய உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இதை ஒரு பவுலில் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கட்டி கட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக மசிச்சு எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக மல்லித்தழையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். இதை நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஸ்டஃபிங்க்கு நான் மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். நம்ம பீட்சாலெல்லாம் போடுவாங்கள்ல, நல்ல ஸ்ட்ரெச்சியாக வரும்ல, அந்த சீஸு. இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அந்த பொட்டேட்டோ மசாலாவில் வச்சு ஸ்டஃப் பண்ணி பொரித்து எடுக்கணும். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நமக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வேணும்னாலும் அதில் பிடிச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம். இதை நல்லா திரட்டி விட்டுட்டு இதுக்கு நடுவில் நம்ம அந்த சின்ன க்யூப் எடுத்து வச்சு இதை ஃபோல்ட் பண்ணிடலாம். கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா சீஸ் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு கோட்டிங்க்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கலந்துடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் போட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு புரட்டிக்கலாம். இப்போ சூடான எண்ணெயில் இதை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். லைட்டாக இது மேலே ஆயிலெல்லாம் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது கூட சாஸ் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சீஸி பொட்டேட்டோ நகட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.